ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக களமிறங்கிய விஜய் கட்சிக்கு கணிசமான மக்கள் ஓட்டு போட்டுள்ளனர். கடும் போட்டி நிலவுவதால் தங்களுக்கு தான் வெற்றி என எந்த கட்சியாலும் அடித்து சொல்ல முடியவில்லை. தேர்தலில் யாருக்கு வெற்றி என்பதை உறுதியாக கணிக்க முடியாத நிலையில் அதிமுக, திமுக என இருபெரும் கட்சி தலைமையும் தங்களுக்கு தான் வெற்றி என்று கூறிக்கொண்டு பதவியேற்பு விழாவுக்கு தயாராகி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து திமுக மூத்த நிர்வாகிகள் கூறியதாவது: கடந்த லோக்சபா தேர்தலின் போதே கட்சி தொடங்கிவிட்டார் விஜய். ஆரம்பத்திலிருந்தே திமுக எதிர்ப்பை மையப்படுத்தி அரசியல் செய்தார். இதனால் அந்த தேர்தலிலேயே விஜய் ஆதரவு ஓட்டு, அவரது ரசிகர்கள் ஓட்டு திமுகவுக்கு விழவில்லை. எனினும் 2 கோடிக்கும் அதிகமான ஓட்டை திமுக கூட்டணி பெற்றது. திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பாஜக கூட்டணியும் அதிமுகவும் பெற்றன. இப்போது ஆட்சி மீதான அதிருப்தி பெரிய அளவில் இல்லை. அதோடு திமுக எதிர்ப்பு ஓட்டை தேஜ கூட்டணியும் தாவிகவும் பிரிக்கின்றன. இதனால் கூட்டணி பலமாக இருக்கும் திமுகவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. கடந்த முறை போல 159 இடங்களை பெற முடியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் 130 தொகுதிகளில் நிச்சயம் திமுக கூட்டணி வெற்றி பெறும். எனவேதான் தேர்தல் முடிவுகள் குறித்து கவலைப்படாமல் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தோடு சுற்றுலா சென்றுள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளியானதும் மே 8ஆம் தேதி பதவியேற்பு விழா நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது என்று திமுகவினர் கூறுகின்றனர். அதே நேரம் பதவியேற்பு திட்டம் பற்றி அதிமுக தரப்பு கூறியதாவது: 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக எதிர்ப்பு அலை வீசியது. அதோடு கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து மறைமுகமாக திமுகவுக்கு விஜய் ஆதரவு அளித்தார். அப்படியிருந்தும் திமுக 125 தொகுதிகளிலும், கூட்டணியாக 159 தொகுதிகளிலும் மட்டுமே வெல்ல முடிந்தது. இப்போது திமுகவுக்கு எதிரான அலை வீசுகிறது. விஜய் தனியாக போட்டியிடுவதால் அவரது ரசிகர்களின் ஓட்டு திமுகவுக்கு விழவில்லை. அதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால் கடந்த முறை திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்களில் பெரும்பாலானோர் இந்த முறை அக்கட்சிக்கு ஓட்டளிக்கவில்லை. வாக்காளர்களுக்கு திமுக தரப்பில் எந்த அளவுக்கு வைட்டமின் பா கொடுக்கப்பட்டதோ அதற்கு இணையாக அதிமுகவும் இறக்கியது. இயல்பாகவே திமுகவை விட அதிமுக தான் பெரிய கட்சி. இந்த முறை தேஜ கூட்டணிக்குள் அமமுகவும் வந்துவிட்டது. எனவே கூட்டணியாக 150 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி கிடைக்கும். அதை மனதில் வைத்துதான் வீட்டில் இருந்தபடி ஆட்சி அமைப்பது குறித்து பழனிசாமி தனக்கு நெருக்கமானவர்களிடம் ஆலோசனை நடத்தி வருகிறார். மே 9ஆம் தேதி பதவியேற்பு விழா நடத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது என்கின்றனர் அதிமுகவினர். பதவியேற்பு விழாவுக்காக திமுக, அதிமுக நாள் குறித்து வைத்திருக்கும் நிலையில் அந்த கட்சியை சேர்ந்த வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் அமைச்சர் பதவி கேட்டு இப்போதே காய் நகர்த்தி வருகின்றனர். இன்னொரு பக்கம் கண்டிப்பாக தாங்கள் ஆட்சி அமைத்து விடுவோம் என்று தாவேக தரப்பினரும் உற்சாகமாக கூறி வருகின்றனர். உண்மையில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது மே 4 தெரிந்துவிடும்.